ஹாய் விவர்ஸ், இனிமேல் குவைத்தில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துங்களையும் கேமரா, சிக்னலில் கேமரா, ஏதாவது தெருவில் கேமரா. இப்போ போகிற வழியில் பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கேமரா வச்சுருவாங்க. இருக்குது சீட் பெல்ட் போடனா ஃபைனு, ஃபோன் பேசினா ஃபைனு, யாராவது வண்டி இடம் கூடமா ஓட்டினா ஃபைனு, ஹார்ன் அடித்தா ஃபைனு, அது மாதிரி ஏகப்பட்ட ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே போடுறது வந்து நம்ம முழுக்க ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வர குவைத்திங்களோட தொல்லை தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க தாறுமாறாக வண்டி ஓட்டு போயிட்டு நம்ம ஆளுங்க மேலே வண்டியை விட்டு ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் அமௌண்ட்டு நம்மளே கட்டுறாப்புல இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. அதனால் குவைத்துக்கு புதுசாக வரவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கே கேமரா இருக்குது, எங்கே அது இருக்குது, இது இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டுது. அசால்ட்டாக வராங்க, ஃபைனை வாங்கிட்டு 100 தினம் 150 வாங்கிட்டு லாஸ்ட்டில் அவங்க சம்பளத்தை இழந்துட்டு நிற்பாங்க. அதனால் குவைத்துக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு வரீங்க அப்படின்னா ஒரு சம்பளத்துக்கும் ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கட்டணும் அப்படின்ட்டு இருக்குது. அதனால் உங்களோட சம்பளத்தை பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு கட்டினா சரி. உங்கள் சம்பளத்துக்கு அதிகமாக அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு தேவை கிடையாது. விசா அமௌண்ட்டு, ஒரு விசா நீங்கள் எடுக்க போகிறீங்க, அந்த விசா வந்து உங்களுக்கு தான் ஓகேவாக இருக்குது, இந்த விசாவுக்கு இவ்வளோ தான் காசு கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படின்னா ஒரு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த விசாவுக்கு நீங்கள் 30,000 கொடுத்தாலே போதும். ஒரு 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விசாவுக்கு ஒரு 50,000 நீங்கள் கொடுத்தாலே போதும். இல்லை 1 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா நீங்கள் ஓரளவு அவங்க கேட்குற அமௌண்ட் ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஒரு இதுக்கான ஒரு விசாவுக்கான ஒரு காஸ்ட்டு. அதுக்கு மேலே சம்பளம் அதிகமாக வருது, இது காசு கூட இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஏமாந்து போய் நிற்கிறது உங்கள் காசு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாமே உழைச்சி சம்பாதிக்கிற காசு. அதனால் நம்ம தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம தான் அதை எடுத்து வைக்கணும். நிறைய பேர் வந்து குவைத்தில் டிரைவர் வேலை கிடச்சா போதும் அப்படின்ட்டு வந்துடுறீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த வேலைக்கான இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை வெறுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான். அதனால தான் நான் எந்த விஷயம் இருந்தாலும் சரி, நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ ஷேர் பண்ணுவோம். பிடிச்சிருக்கிறவங்க வரட்டும், பிடிக்காதவங்க அது அவங்களோட விருப்பம், சரிங்களா? அதனால் நான் பேட் கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, எது போட்டாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போடுறதை நிறுத்த போகிறதில்ல. அதனால் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருப்பேன். இந்த வீடியோ வச்சு என்ன பண்ணாலும் சரி, நான் வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுட்டு தான் இருப்பேன். ஏன்னா இங்கே நடக்கிற விஷயத்த வெளியில் சொல்லணும். இங்கே வெளியில் சொல்லாதனால நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வராங்களாவது ஓரளவுக்கு திருந்தி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் ஊரில் ஏஜென்ட்டுகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் குவைத்துக்கு போப்பா, அங்கே போக உனக்கு சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே முழுக்க போய் எல்லாமே ஸ்கேமு. அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டி அவங்கள வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆள் வந்து வெளியேற்றிடணும். அதாவது ஒரு விசா வந்து இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 70,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு விசாவுக்கு வந்து கிடைக்கும். இந்த விசா காஸ்ட்டு ஒரு 30,000 விற்றுருவாங்க. அது இல்லாமல் இந்த வீட்டில் டிக்கெட்டு காசுக்கு ஒரு 50,000 கொடுப்பாங்க, 200 கேடிக்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கொடுத்துட்டு இந்த லாபத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வேறு காசு வாங்குவாங்க. நம்மக்கிட்டேயும் காசு வாங்கிட்டு இங்கேயும் காசு வாங்கிட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உயிரை பணைய வச்சு நம்ம வந்து இங்கே வண்டி கழுவிட்டு அதை கழுவிட்டு நம்ம உயிரை பணைய வச்சு வேலை பார்க்கணும். ஸோ இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சிங்களேன், நீ மட்டும் சம்பாதிக்க போயிட்ட, நான் சம்பாதிச்சா உனக்கு நீ இவன் சம்பாதிக்கக்கூடாது, அடுத்தவன் சம்பாதிக்கக்கூடாது, அவனோட வளர்ந்துருவானோ போயிடுவானோ அப்படிங்கிறதுனால தான் விசா எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் புலம்புறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவன் தான் இருக்கிற வேலையில் இன்னொருத்தருக்கு விசா எடுக்காமல் இருக்கிறான் அப்படின்னா இந்த கேரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து தான் வளரக்கூடாது அப்படின்ட்டு அந்த கேரக்டர் இருக்கிறாங்க. இன்னும் மோஸ்ட்லி ஒரு 90% ஆட்கள் வந்து விசா எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கே நம்ம பார்க்குற வேலையை நம்ம பார்க்குற வேலை நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவனையும் அந்த வேலையில் எடுத்து விட்டுட்டோம், வெளிநாட்டில் அவனையும் எடுத்து விட்டுட்டோம், அவனும் வந்து கஷ்டப்பட்டான் அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இருக்கிற வேலையில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க தான் இருக்கிற வேலையில் அவனையும் எடுத்து விட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் எல்லாருக்கும் அவங்க விசா எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். அது புரியாத சில தற்கொலைங்க வந்து தான் வளரக்கூடாது, தான் அது பண்ணக்கூடாது, தான் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விசா எடுக்க மாட்டான், போக மாட்டான். எங்கே அவன் விசா எடுத்து விட்டு அவனாவது வளர்ந்து பெரிய ஆளாயிடும், நம்மளோட பெரிய ஆளாயிடும் அப்படிங்கிறது. அப்போ அதனால தான் அவன் நம்மளுக்கு விசா எடுத்து கொடுக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மூடத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வேலையில் உள்ள கஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நான் அந்த ஹவுஸ் டிரைவரில் இருக்கேன். நான் வந்து படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹவுஸ் டிரைவர். ஆனால் நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் எடுத்துக்கிட்டு நான் எப்படிலாம் வேலை சர்ச் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ வேணால் இல்லைங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா படிச்சுக்கிட்டு நம்ம காதிமிசால இருந்துட்டு அடுத்த வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் வந்துடுங்க. இல்லை அப்படின்னா காதிமிசால என்ட்ரு ஆகாதீங்க. அதனால தான் உங்களை வந்து யாருக்குமே விசா கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல கேளுங்க, என்ன விசா என்ன இதுன்ட்டு.
அதனாலேயே நிறைய பேர் விசா எடுக்கிறது கிடையாது. ஏன்னா காதி விசாவில் நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய இது இருக்குது. அதுவும் கத்தாம வேலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸில் போய் ஒரு விசா எடுக்கிற ஒரு கத்தாம வாங்குறாங்க அப்படின்னா 800 கடி. ஸோ அந்த 800 கடி இங்கே சாதாரண 800 கடிங்கிறது நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 வரும். சரிங்களா, 2,40,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2,40,000 வந்து அவங்க கட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களே நினச்சி பாருங்கள், கொய்த்திங்கன்னு நினச்சி பாருங்கள். அந்த கத்தாம வேலைக்கு நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள அசால்ட்டாக அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா 2 லட்ச ரூபா இவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதனால நம்மளுக்காக அவங்க 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி தான் டிரைவரும். ஸோ டிரைவரை இவ்வளோ கட்டி நம்ம டிரைவருக்கு காசு கம்மி தான், கத்தாமல் காசு அதிகம். டிரைவருக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபாக்குள்ள எல்லா செலவும் முடிச்சிருவாங்க. ஸோ அவங்க விசா கட்டி எல்லாமே இது பண்ணி எல்லாமே எடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பிடிக்கல போகல அப்படின்னா அவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் யாரும் எல்லாருக்கும் விசா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் கஷ்டம் இருக்கும், அந்த வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், சம்பளம் இவ்வளோ தான் வரும்னு தெரியும். அதனால தான் எல்லாருக்குமே அவங்க விசா கொடுக்காமல் இருக்கிறது காரணம். இது புரிஞ்சிக்காமல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க விசா கொடுக்கல, அது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோச்சிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ விசாவுக்கு எவ்வளோ பேமெண்ட் கட்டணும். ஸோ குவைத்தில் இந்த மாதிரிலாம் டிரைவிங் இஷ்யூலாம் இந்த இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு வீடியோ வேணும் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்கும், எந்த மாதிரி எதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம மெயினாக கத்தாம வேலைக்கு வரவங்க அவங்களுக்கும் அந்த பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தலாம். ஸோ என்னோடய பேஜ், அதாவது இன்ஸ்டாவிலும் சரி, டிக்டாக்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இது எல்லாத்துலேயுமே என்னோடய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது குவைத்தை பற்றின விளாக்ஸு, குவைத்தில் ஹவுஸில் என்னென்ன இஷ்யூலாம் நடக்குது, ஸோ அதில் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிக்கலாம், யார்கிட்ட நம்ம சொல்லலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் விளாகர் ஹரி அப்படின்னு வரும், டிக்டாக்லேயும் விளாகர் ஹரி அப்படின்னு வரும், ஃபேஸ்புக்கு அண்டு யூடியூப் இது எல்லாத்துலேயும் விளாகர் ஹரி அப்படின்னு இதே சேம் ஐடி தான். குவைத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை பை.